நம சிவாய அனைவருக்கும் வணக்கம். உத்தரகாண்ட் கேதார்நாத்லேருந்து உங்களோட அன்பு மகள் என் விகாஷினி. நம்ம உத்தரகாண்ட் வடநாட்டு பயணமாக உத்தரகாண்ட் நாம் வந்தோம்னா, அதுலேயும் நாம் கேதார்நாத்துக்கு வந்தோம்னா, கேதார்நாத் கௌரி குண்டில் இருந்து மேலே கேதார்நாத் பகவான் எப்போ நிஷனை பார்க்க போகிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குன்னு நாம் தெரிஞ்சுக்கலாமா? முதல் வழி, நம்மளுடைய கால் பயணத்தில் நடந்து கொண்டே போகலாம். ரெண்டாவது, நம்மளை யாராவது தூக்கிட்டு போவாங்க, அதுக்குண்டான சார்ஜ் 6000 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. கீழே இருந்து மேலே தூக்கிட்டு போனாலும் அல்லது மேலே இருந்து கீழே தூக்கிட்டு வந்தாலும் 6000 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு இடத்துல சொல்ல முடியாது, 10 ரூபா கூட சார்ஜ் பண்ணுவாங்க. ஏன்னா தூக்கிட்டு வரணும் இல்லை, நம்மளோட சுமையை தூக்கிட்டு வரணும் இல்லைங்களா? இது ரெண்டாம் கட்ட, கிட்டத்தட்ட 6 10 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க ஒருத்தருடைய. மூணாவது, நாம் குதிரையில் வரலாம். குதிரையில் வந்தோம்னா அது இந்த மாதிரி பாருங்க, குதிரை கூட்டிட்டு போறாங்க. குதிரை சம்டைம்ஸ் தானா போகும், இல்லைன்னா அந்த குதிரையை பிடிச்சி பின்னால் வந்து அடிப்பாங்க. பாவம், அது என்ன பண்ணும், தூக்கிட்டு போகணுமே. இந்த மாதிரி நம்ம ரெண்டாவது குதிரையில் போய்க்கலாம். இது கூட சார்ஜ் பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே போகிறதுக்கு கிட்டத்தட்ட 3200 ரூபா கவர்மெண்ட் ரேட். ப்ரைவேட்டில் போனால் ஒரு 5 ரூபாக்குள்ளே வரும். இடையில அந்த குதிரையை நிப்பாட்டுவாங்க. குதிரை ஓட்டுறவங்களுக்கு நம்ம சாப்பாடு வாங்கி தரணும், பிறகு குதிரைக்கும் நம்ம ஏதாவது ஃபுட்டு வாங்கி தரணும். ஸோ டோட்டல் நமக்கு ஒரு 5 ரூபா வேணும் கவர்மெண்ட் ரேட்டு படி, சரிங்களா? 3500 ரூபா நான் கட்டி தான் இதில் எனக்கு முடியாமல் போயிடுச்சு. அப்போது நான் கொஞ்சம் நான் பயன்படுத்திக்கிட்டேன் குதிரையை. 3500 ரூபா கவர்மெண்ட் ரேட். ப்ரைவேட்டில் போனால் ஒரு 5 ரூபா அப்படி ஆகும். இது குதிரையில் போனால். நாலாவதாக நம்மளை 2 பேர் தூக்கிட்டு வருவாங்க பாருங்கள், இந்த மாதிரி. நாலாவதாக நம்மளை 2 பேர் தூக்கிட்டு வருவாங்க. அதுக்குண்டான சார்ஜ் நம்ம கீழேருந்து மேலே போகிறதுக்கு எப்படியும் குறைஞ்சது 8 ரூபாலேருந்து 10 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் ஒரு 1000 ரூபா குறைச்சிட்டு ஒரு 7 ரூபா அதுக்கு நம்ம வரலாம். இது 2 பேர் நம்மளை தூக்கிட்டு போவாங்க. கீழேருந்து மேலேக்கும் மேலேருந்து கீழேக்கும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 7 ரூபாலேருந்து 10 ரூபா நமக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. 1 2 5ஆவதாக நம்மளை 4 பேர் தூக்கிட்டு வருவாங்க. இந்த மாதிரி 4 பேர் தூக்கிட்டு வருவாங்க. இதுக்குண்டான சார்ஜ் கண்டிப்பாக 10 ரூபா நமக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. 10,000 ரூபா கம்மியே இல்லை. ஏன்னா 4 பேர் வெயிட் பண்ணிப்பாங்க. நம்ம வேலை பேரம் பேசினா கிட்டத்தட்ட ஒரு 1000 2000 குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு 1000 ரூபா குறையலாம். 6ஆவதாக நமக்கு இருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு ஹெலிகாப்டர். இது ஹெலிகாப்டரில் போகிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னால புக் பண்ணணும். ஆன்லைன் புக்கிங்கும் பண்ணலாம், வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா நம்ம லக்கு தானே. இல்லைனா நம்ம டிக்கெட் புக் பண்ணுற இடத்துலேருந்தே நம்ம பண்ணிக்கலாம். அதோட சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் சார்ஜ் 10,000 ரூபா. 1 மணி நேரத்தில் நம்ம கீழேருந்து மேலே கொண்டு போய் விட்டுருவாங்க. மற்றது எல்லாமே நமக்கு ஒரு நாள் ஆகிடும். நாம் நடந்து போனால் 2 நாள் கூட ஆகலாம். மற்றதெல்லாம் இந்த டோலி போல் இதெல்லாம் போகணும்னா நமக்கு ஒரு 2 நாள், சம்டைம்ஸ் ஒரு நாளே போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்குது. மழை வந்தால் அது கொஞ்சம் நிப்பாட்டி ஒரு 2 நாளில் கூட போயிடுவாங்க. ஆனால் ஹெலிகாப்டரில் 1 மணி நேரத்தில் போயிடுவாங்க. சார்ஜ் 10,000 ரூபா ஆகும். எக்ஸ்ட்ரா ஒரு 2000 ரூபா நம்ம கையில் வச்சுக்கணும். எக்ஸ்ட்ரா டேக்ஸி ஏதோ போடுவாங்க. 12 ரூபா இருந்தால் நம்ம ஹெலிகாப்டரில் போய்க்கலாம். கடைசி கட்ட பயணமாக ஹெலிகாப்டர் பயணம் 6ஆம் பயணம். கேதார்நாத்தில் கொண்டு போய் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம தரிசனம் பண்ணலாம். இத்தனை வகையில் நம்ம போய்க்கலான்றதுக்காக உங்ககிட்ட நான் தெளிவுபடுத்திட்டு இருக்கிறேன், சரிங்களா? உரங்க இப்படி எல்லாம் பிளான் பண்ணிட்டு வாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன், பார்க்கலாம் வாங்க. நான் எப்படி போனேன், போகும்போது என்னால் முடிஞ்சளவுக்கு நான் நடந்து போனேன். முடியாத கட்டத்தில் குதிரையில் வேலை பேசி கொஞ்சம் எனக்கு மேலே விட்டுருங்க போனேன். கொண்டு போய் நம்ம குதிரையில் போகும்போது ஒரு 2 கிலோமீட்டர் முன்னாலே நம்மளை இறக்கி விட்டுருவாங்க. குதிரைக்கு அவ்வளோதான் பர்மிஷன். அதுக்கப்புறம் என்னால் ரொம்ப முடியாத ஒரு கண்டிஷன், உடலில் சுத்தவும் முடியல. அப்போ பார்த்தீங்கன்னா என்னை தூக்கிட்டு போகிறதுக்கு ஒரு 1200 ரூபா கொடுத்து என்னை கொண்டு போய் கோயிலில் விட்டுருங்கன்னு சொல்லி அவங்களே சொன்னாங்க. வாமா, உங்களால் ரொம்ப முடியலை, நாங்கள் விட்டுறோம். 1500 ரூபா கேட்டேங்க. 2 கிலோமீட்டர் தானேங்க, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கன்னு சொன்னாங்காட்டி 1500 ரூபாய்க்கு கொண்டு போய் நம்மளை மேலே விட்டுறாங்க. இப்படி தான் நான் போனேன். ஆனால் வரும்போது என் அப்பன் சிவனுடைய தரிசனம் பண்ணி, கேதார்நாத் பகவான் அப்பனை தரிசனம் பண்ணி வரும்போது ட்ரெக்கிங்கில் தான் கால்நடை பயணம். சம்டைம்ஸ் கால் வலிக்கோ, டயர்டாக இருக்கோ, இருந்தாலும் நான் நடந்து கொண்டே வந்துக்கிட்டு இருக்கேன். முடிய போகுது, ரெடியா ட்ரெக்கிங் முடிய போகுது. அதை அவங்ககிட்ட எல்லாம் பகிர்ந்து கொண்டேன். இப்படியெல்லாம் நான் வரலான்றதுக்காக கூட நான் பகிர்ந்துக்கிட்டேன். ஆனால் வரும்போது ரொம்ப ரொம்ப தன்னம்பிக்கையாக வரணும், தைரியமாக வரணும், ஜெயிப்போன்ற நம்பிக்கையோடு வரணும். இந்த தனி பெண்ணாக, சிங்க பெண்ணாக, தமிழ்நாட்டிலேருந்து, திருப்பூர்லேருந்து, தமிழ்நாட்டிலேருந்து
வடநாட்டு பயணமாக அதுக்கு ஒரு படி மேலே போய் உத்தரகாண்ட் பயணமாக, அதுக்கும் மேலே போய் இமயமலை பயணமாக என் அப்பன் கேதார்நாத் பகவானை பார்க்கறதுக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். எங்களுக்கு கூட நான் பேசி கொண்டிருக்கிறேன். ஏன்னா ட்ரெக்கிங் கீழே இருக்கக்கூடிய ட்ரெக்கிங் முடிய போது இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குது. வாங்க அங்கே போய் பேசலாம். சிவாய், நன்றி. இதில் ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நம்மளை கௌரிகுண்ட்லேருந்து மேலே தூக்கிட்டு போகிறவங்களுக்கு பல விதம் இருக்குது. அதில் நாமளே ஒரு பாரம் தான். நம்மளே ஒருத்தர் தூக்கிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா? இது ரொம்ப ரொம்ப கொடுமையானதுங்க. பாருங்கள், அவங்களாலே நடக்க முடியல, அவங்க ஒருத்தர் தூக்கிட்டு போகிறாங்க. 6000 ரூபாய் சார்ஜ் போடுவாங்க. இதுதான் எனக்கு ரொம்ப கொடுமையாக இருக்குங்க. எவ்வளோ பெரிய மலை தெரியுமா? இமயமலை. இந்த ஒரு பாத்தை மட்டும் யாரும் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். 6000 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க நம்ம கீழே இருந்து மேலே தூக்கிட்டு போகிறதுக்கு. ரொம்ப கொடுமையாக இருக்குங்க. நம்மளாலே நடக்க முடியாது, நம்மள ஒருத்தர் தூக்கிட்டு போகிறாங்கன்னா பாறை மேலே எவ்வளோ பெரிய மலை, இமயமலை. எங்கள் ட்ரக்கிங்கில் வந்து நம்மள ஒருத்தர் தூக்கிட்டு போகிறாங்கன்னா அந்த கஷ்டத்தை யாருக்கும் கொடுக்காதீங்க, வேண்டாம். 6000 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. இன்னொரு 2-3000 ரூபா போட்டிங்கன்னா அப்படி ஆசைப்படுறவங்க இந்த 4 பேர் தூக்கிட்டு போவாங்கங்களா, அவங்க கூட போயிட்டு வாங்க. இது என்னுடைய கருத்து. ஏன்னா அவங்க ஒருத்தர் தூக்கிட்டு போகும்போது எப்படிங்க நம்மளாலே இந்த பாறைக்குள்ள நடக்க முடியாது, அது இருக்குது பாறை. எப்படி நம்மள அவங்க தூக்கிட்டு போகும்போது அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாருங்க, பெரும் கொடுமையாக இருக்குது. பாணி என்னப்பா ஈஷனே, இந்த கொடுமை பாருங்கள். அந்த பையை தூக்கிட்டு போகிறாங்க. அந்த அம்மா ஒரு 60-70 கிலோ இருக்கும். பாருங்க, இதெல்லாம் நீங்கள் பார்க்கறதுக்கு கம்மி தான், ஆனால் மேலே போக போக ரொம்ப பாருங்க முடியாது. போகிறவங்க இது மாதிரி குதிரைல 4 பேர் போகிறாங்க, அதில் அப்படியெல்லாம் போங்க. சிவா, மகாதேவா.